ஜோஷுவாவோட தலைமையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி என்ன மோசே தலைமையில நடந்து வருச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா, ஆண்டவர் பார்த்தாரு. எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்துல முறுமுறுத்து எல்லாரும் வந்தாங்கதான், வாக்குத்தத்தம் கொடுத்தாருதான். இந்த முறுமுறுப்பினால பின்மாற்றத்தினால என்னாச்சு, அந்த 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தேசத்தை போய் சுதந்திரத்து கொள்ள முடியுங்கிற மாதிரி ஆகி மத்தவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஒவ்வொரு விதத்துல பின்மாற்றத்துல போய் அப்படியே மாண்டு போயிட்டாங்க. அதனாலதான் உங்க பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, அந்த தப்ப, அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்கன்னு இந்த இடத்துல ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். இன்னைக்கு நம்ம பாட்டுல கூட பார்த்தோம்ல, நம்ம அவர் சமூகத்தை விட்டு எங்க போக முடியும், அவருக்கு பயத்து நான் எந்த இடத்துல நம்ம ஓடி ஒளிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது நம்ம நினைச்சோம்னாக்க யாரை சேவிப்பீர்கள்? அப்ப நீங்க வேற யாரை சேவிப்பீங்க? யார்கிட்ட போவீங்க? யார அப்ப தஞ்சமா கொள்வீங்க? யார வணங்குவீங்க? அப்படி நீங்க இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஒரு சேலஞ்ச் பண்றாரு. மறுபடியும் உங்க பிதாக்கள் சேவித்த அந்த நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேவர்களை சேவிப்பீங்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாக எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? இப்ப நீங்க வாசம் பண்ணிருக்க எமோரியன் இதுல அந்த தேவர்களை சேவிப்பீங்களா அப்படின்னு. இப்ப நம்ம உலக பிரகாரத்துல இருக்கோம்ல, லைக் உலகத்துல இருக்கச்சு இந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்ம ஆராதிக்கிறோமா, இல்ல நானும் என் வீட்டாரும் தான் கர்த்தரையே சேவிக்க போறோமா அப்படின்னு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது ஒரு ஸ்ட்ராங் டிக்ளரேஷன். அதாவது இது யார் எடுக்கணும் தெரியுமா? நான் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கணவன் மனைவி எடுக்க வேண்டிய டிக்ளரேஷன், ஒரு கணவன் மனைவி எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். உங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு கல்யாணம் ஆகி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், இப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். நீங்க எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிற அந்த டிசிஷன் எடுத்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்க ஆவியான ஒரு உதவியுடன் நீங்க அதை அறிக்கையிட்டு நீங்க ஒரு முன்மாதிரியா வரைச்சு உங்க பிள்ளைகள் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வெறும் வாயினால நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீங்க வாயினால அறிக்கையிட்டா போராது. Faith without action is dead. Action without faith is also death. So நம்ம விசுவாசிக்கணும், நம்ம செயல்படுத்தவும் படுத்தணும்.